ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. பாருங்கள், நாம் கடலில் இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி ஒன்று ஆக்குவோம். நாம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இது நம்ம கூட ஒத்து வந்த கூட கடலுக்கு வந்த போட்டு. இது நாங்கள் 2 போட்டு தான் ஒத்து வந்தோம். அவளுக்கும் சேர்த்து தான் சமைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, தேவையான சாமான் பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்தது கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, அடுத்தது வாழைக்காய் எல்லாத்தையும் ரவுண்டாக வெட்டிக்கும். இப்படி ஓகே, வெட்டி எடுத்துட்டு அடுத்தது கத்தரிக்காயை வந்துட்டு ரவுண்டாக வெட்டிக்குவோம். அடுத்து உருளைக்கிழங்கை வந்துட்டு ரவுண்டாக வெட்டிக்குவோம். இப்படி ரவுண்டாக மெல்லிசாக வெட்டினா தான் டக்குன்னு பொரியும். அடுத்தது இதே மாதிரி கோல்டு கலரில் வந்துட்டு பொரிச்சு எடுங்க. அழகாக இருக்கணும், மிச்சம் பற்ற விட்றாதுங்க. இது தம் பண்ணுறதுக்கு தேவைப்படும் லாஸ்ட்டுக்கு. பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக இருக்கேன். அழகாக பொரிச்சு எடுத்துட்டிக்கி இதே மாதிரியே எடுத்துக்கோங்க. மிச்சம் பற்ற விட்றாமலுக்கு கோல்டு கலரில் வரணும், அப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அடுத்தது வெங்காயத்தை இப்படி சின்ன அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அதே லைட்டாக பொரிச்சு எடுப்போம். தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். கொச்சிக்காய் வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இதே மாதிரி. அடுத்தது இஞ்சி கிழங்கு, வெள்ளைப்பூடு, இஞ்சியும் வெள்ளைப்பூடும் இப்படி நீட்டாக வெட்டிக்கோங்க. பிடிச்சாக்கள் உங்களுக்கு தேவையான வெட்டிக்கோங்க. அடுத்தது தக்காளியும் கருவேப்பில்லை, ரம்பு இப்படி பொடிசாக வெட்டிக்கோங்க தக்காளியெல்லாம். ஓகே, அடுத்தது இப்படி சின்ன வெட்டிக்கோங்க தக்காளி, கொச்சிக்காயெல்லாம். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கேன். அடுத்தது இது பிரியாணி அரிசி, கீரி சம்பா. உங்களோட ஊரில் என்ன சொல்கிறது தெரியா, இந்தியா சைட்டில் கீரி சம்பா. இது இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல வந்துட்டு கழுவி ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அரிசி வந்துட்டு குழையாது, மிச்சம் நல்லா அழகாக இருக்கும் ஆக்கிறதுக்கு. சோறு தண்ணி எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி அழகாக கழுவி வெள்ளையாக இருக்கும் வச்சுக்கோங்க. அடுத்தது சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா அதுவும் கோல்டன் கலரில் இருந்தால் இப்படி கோல்டு கலரில் இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்படி சட்டியை வச்சுக்கிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிள்ளையும் ரம்பையும் பெஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா முருவட்டும். அது கோல்டு கலரில் வராது, எப்படியும் உரமாக முருகிச்சுன்னா கருப்பு கலரில் வரும். அடுத்தது பார்த்துக்கோங்க, தேவையான சாமான். இதில் பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, காஞ்ச தேசிக்காய், அடுத்தது முந்திரியம்பருப்பு, பாதாம். பார்த்துக்கோங்க, இருக்கிற சாமானெல்லாம் பார்த்துக்கோங்க, இருந்தால் போடுங்க. யாரும் ஏசி கீசி போட்டுறாங்க, என்னடா கடல் ஆக்கிறதுக்கு இவ்வளோ சாமான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு. அடுத்தது தேங்காய் பால் பாக்கெட் பவுடர் பார்த்துக்கோங்க, பிரியாணிக்கு நல்லா இருக்கும். இப்படி சட்டியை வச்சுட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிள்ளையும் ரம்பையும் பெஸ்ட்டுக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கிட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கி அதுவும் கொஞ்சம் கோல்ட் கலரில் வரட்டும். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா முருவ விடுங்க. இப்படி பிரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் விளாட்டி ஓவராக பற்றி போகும். அடுத்தது இஞ்சி கிழங்கு, வெள்ளைப்பூடு அது அப்படியே போட்டுக்கோங்க. இஞ்சி கிழங்கு, வெள்ளைப்பூடை போட்டுட்டு அப்படியே அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போய் கொஞ்சம் முருகுனாப்பில் வரும். அந்த முருகுனை பதத்துக்கு எடுங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா பிரட்டிட்டு அடுத்தது மல்லித்தூளாக இது லைட்டாக போட்டுக்கோங்க, மிச்சம் போடான. தக்காளிகள் எல்லாம் நல்லா வதக்கணும்னு லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கிளறிக்கோங்க. அடுத்தது கொச்சிக்காய், வெங்காயம், தக்காளி வெட்டி வச்சது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் தண்ணி விடுவோம். அதற்காட்டிலும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கிளறி தண்ணி கொஞ்சம் அதுலேயே கலந்து வத்தட்டும் கொஞ்சம். இப்போதைக்கு பிரியாணி மசாலா தூள், இது வறுத்த மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் போட்டு
கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு தேங்காய் பால் பாக்கெட் பவுடர். இது அதில் 2 போட்டுக்கோங்க. 2 பவுடர் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இது பவுடர் போட்டிங்கன்னு சொன்னால் சோறு ஒண்டொண்டா இருக்கும். அரிசி வந்துட்டு ஒட்டாது, ஒன்றோட ஒன்று நல்லா இருக்கும். அடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுலேயே கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்து சுப்காட்டி. இது மேகி சுப்காட்டி 2 போட்டுக்கோங்க. அடுத்து கொச்சிக்காய் தூள் 1 கரண்டி போடுங்க. ஓகே, அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது பொரிச்சு வச்ச சிக்கனை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிலேயே கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் எல்லா மசாலா வந்துட்டு ஒன்று சேரட்டும், அதிலேயே ஊறட்டும். ஓகே, நல்லா கிளறிக்கங்க. மசாலா வந்து அப்போ தான் அதில் வந்துட்டு நல்லா பிடிக்கும், ஊறி பிடிக்கும். ஓகே, ஆஹா, நல்லா தான் இன்றைக்கி குடிச்சு பார்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சுள்ளாண்டு இருக்கணும். அரிசி போட போகிறது தானே, அரிசி கொஞ்சம் சுள்ளாண்டு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அரிசிக்கு உப்பு போட தேவையில்லை. அடுத்து அரிசி அப்படியே கழுவினத்தை அப்படியே போட்டுக்குவோம். அப்புறமா நீங்கள் எடுத்து வச்ச முந்திரி, ப்ளம்ஸு, பட்டை, ஏலக்காய், கருவேப்பட்டை, பாதாம் எவ்வளவு அப்போ அவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கணக்காக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொதித்து கொஞ்சம் வத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சிங்கன்னு சொன்னால் அரிசி கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சம் வச்சுக்கோங்க தண்ணி. ஓகே, இது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிச்சம் போட வேணாம், லைட்டாக. ஓகே, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் மஞ்சள் கலரில் வரும், பிரியாணி கலருக்கு வரும். மஞ்சள் இல்லாட்டி ஒத்துக்க மாட்டாங்க யாரும் பிரியாணின்ட்டு. லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிட்டு கொஞ்சம் போட்ட முந்திரி பாதாம் நல்லா கிடக்கு. ஆஹா, அருமையான பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கிளறி விட்டால் வாசம் பாருங்கள் எப்படி ஆவி பறக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, மேலே இருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற சோத்தில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஆக்கிடுவோம். கிண்டிட்டோம் முடிச்சுன்னா அடியில் வேகாமல் இருந்துச்சுன்னு சொன்னாலும் வேகிடும். மேலே இருக்கிற கீழே போனிச்சுன்னு சொன்னால் அழகாக பார்த்துக்குங்க. இப்படி ஒண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அரிசி இன்னும் சரியான பதத்துக்கு வரலை. வாசம் பாருங்கள் எப்படி வாசம்னு சொல்லிட்டு ஆக்கி பாருங்கள். இதுக்கும் இன்னொரு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி எம்டி சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம பொரித்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், அடுத்தது வாழைக்காய் எல்லாத்தையும் வந்துட்டு இப்படி கீழே கொஞ்சம் லைட்டாக பரவிக்கங்க. ஓகே, இதே மாதிரி பரவிக்கிட்டு ஓகே நல்லா பரவிக்கங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்படி தட்டாக வந்துட்டு மரக்கறி நான் பொரிச்சு வச்சிருக்கிற மரக்கறி வந்துட்டு மேலாட பரவிக்கங்க. அதுக்கு மேலே சோத்தை போட்டுக்கோங்க. ஓகே, பரவிக்கங்க. இப்படி சோத்தை போட்டு மேலால். ஓகே, பரவிட்டு இப்படி கேப் இல்லாமலுக்கு அழகாக பரவிக்கங்க. கொஞ்சம் நல்லா பரவிக்கங்க. சோறு இது மரக்கறி விளங்காத மாதிரி பரவிக்கங்க பொரிச்சு வச்சது. ஓகே, ஃபினிஷிங். அதில் அடுத்தது நல்லா பரவிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைங்க. கொஞ்சம் எல்லாம் சூட்டோட லைட்டாக அடுப்பு பற்ற வச்சா காணும். லைட்டாக கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் சரியாக வேகலையே தம் பண்ணுங்க. கொஞ்சம் மூடி வச்சு அப்படியே மூடி வச்சு தம் பண்ணி பிறகு திறந்து பாருங்கள்.
ஆமாம், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரியாணின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதான் சிக்கன் பிரியாணி ரெடி. தம் பிரியாணியா பார்த்துக்கோங்க. அடுத்தது நெய் கொஞ்சம் மேலால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இது கடலுக்கு வாங்கிட்டு போன நெய் நாங்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறதில்ல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மேலால் ஊற்றிக்கோங்க, அப்படியே கிளறிட்டு போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சிக்கன்லாம் மேலே மேலே வருது. பிரியாணி தின்னு நல்லா இல்லாட்டி ஏசப்படாதா? ஓப்பா வாசம் எப்படி வாசம் தெரியுமா? நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தான் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாப்பாடு பரிமாறியாச்சு. ஜேம் கொஞ்சம் ஆளுக்கு வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு 7 பேருக்கு தேவையான அளவுக்கு சமைச்சிருக்கோம். 1 கிலோ அரிசி தான் இது. 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. பாருங்கள். ஓகே, சாப்பாடு ரெடி. பார்த்துக்கோங்க. வாசம் எப்படி வாசம் பார்த்துக்கோங்க எவ்வளோ. இது நம்மளோட போட்டு, அந்த போட்டுக்கும் கொடுக்கணும் சாப்பாடு. அவளுக்கு போட்டு வச்சுருக்கா. அதில் 3 பேர் இருக்காங்க. அவளுக்கு சேர்த்து தான் சமைச்சோம். சரி, அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாரு அவர் போட்டுக்கும். பார்த்துக்கோங்க, இப்படி தான் கடலில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். அது ஒத்து போனால் மட்டும்தான் இப்படி சாப்பிடுவோம். பாருங்கள், எங்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த கடலுக்கு வந்து இப்படி பிரியாணியெல்லாம் ஆக்கி போடுறோம். பார்த்துட்டு அது சும்மா வைத்துறாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக அதான் மெயின் வந்துட்டு. பாருங்கள், இப்போ அந்த போட்டுக்கு பாயப்படாத அவர். இப்படி தான் நாங்கள் வந்துட்டு போட்டுகளுக்கு வந்துட்டு உதவி அதை செஞ்சு கொடுத்துட்டு இப்படி தான் போட்டுகளில் ஏறிட்டு போவோம். அந்த டைம்களில் விழுந்தா அவ்வளவுதான். பாருங்கள், இப்படி தான் போகிறது. நல்லா இருக்க சோறு. சரி, பார்த்துக்கோங்க. பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே. சும்மா பிரியாணி காணான்னு சொல்லிட்டு பிரியாணி எப்படி டேஸ்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட கேட்டுப்போம். பிரியாணி சோறு தாரண்டா என்ன பல்லு கிரவல கோல இருக்கி. என்ன சோறு வேறையா கொஞ்சம் தண்ணியா வேணும். மக்களே, ஒரு படியாக பிரியாணி ஆக்கி முடிஞ்சு பாருங்கள். இது எங்கிட்ட போட்டு வந்துட்டு இப்படி தான் கடலில் வந்துட்டு நாங்கள் ஒன்று கட்டிட்டு கிடப்போம். நாங்கள் ஒத்துமையாக போகணும்னு சொன்னால் இப்படி கட்டிட்டு கிடப்போம். இல்லாட்டி ஒரு போட்டு தனியாக தான் கிடப்போம். இது வந்துட்டு ஒரு 75-80 கிலோமீட்டர் தூரம் எங்களோட ஊரில் இருந்து. பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் எங்களுக்கு உதவி.